ரஞ்சித் அவர்களோட வீட்டுக்கு அட்டை பெட்டிகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன பெட்டி? அதில என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரும், இயக்குனருமான ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 77க்கும் மேற்பட்ட நாட்கள்ல அவரு தங்கியிருந்தாரு. சமீபத்தில தான் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்திருந்தாரு. வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எழுதி அவருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போயி, இப்போ அவரோட வீட்டுக்கு அட்டை பெட்டிகள் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அட்டை பெட்டிகள்னா அதில என்னப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏராளமான பொருட்கள் எடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. குறிப்பா அவருக்கு கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி நெறைய விஷயங்கள் அட்டை பெட்டியில அனுப்பிட்டு இருக்காங்க. ரஞ்சித் அவர்களோட ஊர்ல இருந்து அவருக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் எல்லாமே ஏகப்பட்ட லெட்டர்ஸா வரவும் அட்டை பெட்டியில தான் போய் அவங்களோட வீட்ல இறக்கியிருக்காங்க. இத தொடர்ந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து அவருக்கு நெறைய வேஷ்டி சட்டைகள், இது இல்லாம வந்து கிஃப்ட், இது இல்லாம டெடி பியர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ரஞ்சித் சாருக்கு பாசத்தோட அனுப்பியிருக்காங்க. இந்த பெட்டிகள் எல்லாமே ரஞ்சித் சாரோட வீட்ல இறங்கியிருக்கு. இத பார்த்துட்டு ரஞ்சித் சாருக்கு பயங்கர ஷாக். என்னடா மக்கள் இவ்ளோ அன்போட இருக்காங்களே அப்படின்னு. நெறைய லெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்கு அப்பா மாரி, உங்களுக்கு பையன் வந்து இப்படி இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பையனா, ஒரு பொண்ணா நாங்க இருக்கோம். உங்களோட அன்பு நெறைய பேத்துக்கு கிடைக்கவே இல்ல. இன்னைய தேதிக்கு நெறைய பேத்துக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு ஏக்கமா இருக்கு. நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி எல்லாருக்கும் அன்ப குடுத்தீங்களோ, அதே மாரி பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேயுமே அன்ப குடுங்க அப்படிங்கிற மாரி எழுதியிருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரஞ்சித் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. வீடியோவுமே வெளியிட்டிருக்காரு. உங்களோட அன்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. உண்மையிலேயே இது இந்த அளவுக்கு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கப்பு ஜெயிக்கலையேங்கிற வருத்தம் இருந்துச்சு. கப்பு என்னங்க கப்பு? அத தாண்டி மக்கள் மனசு உங்கள நான் ஜெயிச்சிருக்கேன். இதுதான் எனக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி அவர் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. இந்த ஒரு வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ரஞ்சித் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்த அட்டை பெட்டி அவரும் எமோஷனல் ஆனது. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான தளபதி 69 வினோத் அவர்கள் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் பேர் வைக்கல. சமீபத்துல கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியிட போறாங்களாமா. மேலும் அதிலேயே டைட்டில் இருக்கிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வரப்போற நியூ இயருக்கு அப்படி இல்லைன்னா வரப்போற பொங்கலுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட போறாங்களாமா. இப்பவே இந்த படத்தோட பேர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது விஜய் சாரோட கடைசி படம். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேர்வெலா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. பயங்கர மாசா அட்லி மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இருக்கலாங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. ஸோ விஜய் சாரோட இந்த ஒரு கடைசி படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எதிர்பார்ப்புல இருக்கீங்களா? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.